வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜேஸ்வரி, நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான vlog தாங்க. என்னன்னா, துபாயில இருந்து நாங்க சென்ட் பண்ண பார்சல் எல்லாமே வந்து ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் வந்துருச்சுங்க. என்னென்ன திங்ஸ் அனுப்பியிருக்கோன்னுட்டு எங்களுக்கே மறந்துடுச்சு. ஓகே, எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு பிரிச்சு பார்க்கலாம். குழந்தைங்களும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்காங்கங்க. இந்த திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க துபாயில இருந்து ABC சி கார்கோல தான் வந்து நாங்க அனுப்பியிருந்தோம் இந்தியாவுக்கு. ஸோ நாங்க இங்க வந்து 45 டேஸ் அப்புறம் வந்துச்சுங்க. பர் கேஜி வந்து 7.5க்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க. நாங்க ஒரு 5 பாக்ஸ் வந்து நாங்க வீட்ல யூஸ் பண்ண திங்ஸ், அதுக்கப்புறம் கிஃப்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், பர்ஃப்யூம், இந்த மாதிரி எல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். நிறைய வீட்ல யூஸ் பண்ண திங்ஸ் வந்து நாங்க வேஸ்ட் பண்ணாம எடுத்துட்டு வந்துட்டோம். பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ஓட்டிட்டு இருந்த சைக்கிள் வந்து நாங்க பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். டேபிள் ஃபேனும் வந்து நாங்க எடுத்துட்டு வந்துட்டோங்க. இதெல்லாம் வந்து இந்த பார்சல்ல வந்திருக்குங்க. நாங்க வந்து இப்போ 2 பார்சல் தான் வந்து பிரிச்சோம். மத்ததுக்கு வந்து எனக்கு வீடியோ லாங்கா போயிட்டே இருந்தது. ஸோ அதனால 2 பார்சல் மட்டும் பிரிச்சு காமிச்சிருக்கோம். அப்புறமேட்டுக்கு நம்ம வீடியோ எடுப்போம்னு நினைச்சோம், பட் வீடியோ எடுக்க முடியல. எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எல்லா பாக்ஸையும் பிரிச்சு அங்கங்க அரேஞ்ச் பண்றதுக்கே வந்து கரெக்டா இருந்தது டைம். இந்த 2 பாக்ஸ் பார்சல்ல என்ன பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம் வாங்க. நாங்க இந்தியாவுக்கு வந்து 6-7 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. நிறைய ஒர்க்குங்க. ஆக்சுவலி என்னுடைய சின்ன பொண்ணுக்கு வந்து மைல்டு ஆட்டிசம் கிட்டுங்க. என்னுடைய செகண்ட் பேபியை வந்து நான் பார்த்துட்டே தான் வந்து இது வீடியோ எல்லாம் எடுக்கிறது, எடிட் பண்றது, அதுக்கப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்றது, இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணணுங்க. ஸோ அதனால தான் வீடியோ வந்து ரொம்ப கேப்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒரு நல்ல ஒரு ப்ராசஸும் எங்களுக்கு ஒரு 14 இயர்ஸ் கனவு வந்து சீக்கிரம் நிறைவேற போகுதுங்க. அதுக்கான வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கறத வந்து நாங்க ஹாப்பியா சீக்கிரமா வந்து உங்களுக்கு சொல்றோங்க. இப்ப வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடுவோம். ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்குது திங்ஸ் எல்லாம். குனாஃபா சாக்லேட்டை வாங்கி தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் இதுல வச்சுட்டேன் நான். ஐயோ, எந்த நிலைமையில இருக்குது பாருங்க. இது எப்படி இருக்கும் டேஸ்ட்னு தெரியல. லிப்ஸ்டிக் இதெல்லாம் இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் வரும் அப்படிங்கிறதுக்காக கார்கோ எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க என் பொண்ணு. சரி, இது அப்படியே வைங்க. என்ன பண்றது? தெரியாம ஓப்பன் பண்ணிட்டோம். இதெல்லாம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும். என்ன வேற அதெல்லாம் எடுத்து அடுக்க வேண்டிய வேலை இருக்குது. இப்போ இதை நம்ம சோஃபா கிட்ட மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் உட்காந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, வாங்க மூவ் பண்ணலாம். மூவ் பண்ண முடியுதா பாப்பா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, இப்போ அதை கட் பண்ணிடுவோம். எனக்கு இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜாலியாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஒரு கிஃப்ட் எப்படி ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம்னா அப்படியே அதை அப்படியே பிரிச்சிடணும். ஓகே ஓகே, இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாத்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கிளாத்ஸ் இருக்கு, கீழே வந்து தேவையான திங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன திங்ஸ் வச்சேன்னு எனக்கு தெரியல. என்னென்ன இருக்குன்னு பாப்போங்க. இதுல வந்து என்னோட கிளாத்ஸ், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற டெய்லி ட்ரெஸ், அதுக்கப்புறம் பிளவுஸ் எல்லாம் இருக்கு. இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்கர்ட் எல்லாம் இருக்கு, இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ, ஸ்கர்ட் வந்து இருக்கா இதுல? தேங்க்யூடா, எடுத்து வைங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் பாப்பா. ஓ, இது வந்து இது வந்திருக்குடா. நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம்ல, அந்த 2 டப்பா வந்திருக்குது இதுல. ஆஹா, எஸ். ஓகே, எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கணும். தென் இதுல என்ன இருக்குன்னா, அதுதான் நம்ம அங்க இது பிரிச்சோம்ல. கம்மி பீஸா அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சோம். கம்மி அந்த கம்மி பீஸா இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து மார்ஷ்மெலோஸ் எல்லாம் இருக்கு.
அவ்வளோதான். இது கொஞ்சம் தான் இருக்கு இந்த பாக்ஸ்ல. ஆமா கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்கு. வச்சுக்குவோம். இதுல என்ன இருக்குன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேங்க. இதுல இந்த கோனுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் நாசில் இதெல்லாம் வந்து இதுல வச்சிருக்கேன். வாட்டர் வேன் மாதிரி. இதுல எங்க அப்பாவோட ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். அப்பா தான் கேட்டுட்டே இருந்தாருடா, ஷர்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரலையே, ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ற ஷர்ட் இல்லைன்னுட்டு அப்பா கேட்டுட்டே இருந்தாரு. எப்படியோ வந்துச்சு ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இது காம்படிஷன்ல இது போனப்போ இந்த மேட் யூஸ் பண்ணலையா, இது நம்ம டேபிள் மேல போட்டுக்கலாம். மறக்க முடியுமா? இதுலதான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சது. எஸ், பாப்பா வந்து பாத்தீங்கன்னா துபாயில ஜென்ஸ் ஒரு ஸ்கூல்ல வந்து குக்கிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க. அந்த ரெசிபி என்ன ரெசிபி புதியா? அது பேர் வந்துட்டு மேங்கோ சதீஷ் ரோல். அப்புறம் இன்னொரு பேர் வந்துட்டு மட்கி பாட். எஸ், சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் மறக்கவே முடியாது விஷயங்களை. அதை வச்சுதான் ஆர்கனைஸே பண்ணோம். ஆமா. இது என்ன வந்திருக்கு அடுத்தது வந்து எனக்கு வந்து அடிக்கடி கால் வலி வருதுங்க. ஸோ அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாட்டில் இன்னும் 2 கூட வாங்கி போட்டிருந்துருக்கலாம் டாக்டர். இங்க பாருங்க, இந்த பாட்டில் வந்து இன்னும் 2 கூட வாங்கி போட்டிருக்கலாம் இல்ல? சூப்பரா இருக்கு. இது வந்து அடிச்ச உடனே நல்லா அப்படியே அந்த முட்டி வலி, கால் வலி இதெல்லாமே வந்து நல்லா ரிலீஃப் ஆகுது. சரி, ஓகே, இப்போதைக்கு இது 2வது வந்து சேர்ந்தது. சூப்பர். அடுத்தது என்ன? பாட்டில். இது ஆர்கனைசருங்க. இது வந்து இது பெரிய இதுங்க. ஒரு 2 kg கண்டெய்னர். இது பிளாஸ்டிக் தான், மெலமைன் மாதிரி இருக்கும். நல்லா ஒயிட் டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க. என்ன பொருள் இருக்குன்னுட்டு அப்படியே தெரியும். ஸோ இதை வந்து நான் மறக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 10 பாக்ஸ் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அந்த 10 பாக்ஸையுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஓகேயா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன இருக்குது இதுல? அது ஒரு 20-25 days ஆனதுனால நம்ம எதை வச்சோன்னே மறந்துச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது நலிங் முல்தானி மிட்டி. என் பாப்பாவுக்காக நானும் ஃபேஸ்ல பேக் மாதிரி போட்டுக்கலாமே. ஏன்னா முல்தானி மிட்டி இங்கே சென்னையிலேருந்து தான் ஆக்சுவலி வாங்கிட்டு போனோம். எல்லாமே அங்கே மிச்சம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதுக்குள்ளே ஆன்சைட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரிட்டர்ன் வந்துட்டு சீயக்காங்க, தலைக்கு போடுற சீயக்கா கொட்டை. இதை வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து நம்ம அரைக்கணும். வெந்தயத்தை கூட எது கூட வேணால் வச்சு அரைச்சி தலைக்கு போட்டுக்கலாம். அதனால இந்த கொட்டை வாங்கிட்டு போனேன். அதை யூஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலி அங்கே போயிட்டு. சரி, இது எல்லாமே வந்து இந்த பேக்கில் இருக்கு. வாவ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது என்னது? சென்ட் பர்ஃப்யூமுங்க. இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஹஸ்பண்ட்காக வாங்கியிருக்கேன் பர்ஃப்யூமு. நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. 46 grams வருது. 2 years வாரண்டியில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கீப் ஆஃப் லைட்டுங்க. சூப்பராக இருக்கும். பவர்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. அங்கே டெஸ்ட் பண்ணும்போதே நல்லா இருந்துச்சு. 2 years வாரண்டி. ஸோ அது வாங்கிட்டு வந்திருக்கேன். எமர்ஜென்சி லேம்புங்க. கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. சென்னை பற்றி தான் தெரியும். இன்னும் மழை காலத்துல எல்லாம் பயங்கரமாக கரண்ட் போகும். ஸோ அதனால இந்த லைட் லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எமர்ஜென்சி லேம்ப் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுங்க. அந்த பின்னு வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவில் பின்னு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டுடைய இந்த கால் ஸ்டாண்டுக்கு போடுற இந்த லெக்குங்க, லெக் பீஸ் இதெல்லாம். இது பர்ஃப்யூம். நாங்கள் ஆக்சுவலி அங்கேருந்து வரும்போதே நாங்கள் நிறையா நல்லா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பர்ஃப்யூம் எல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்துருக்கோம். இது 10 பர்ஃப்யூம் தான். இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுங்க. கிஃப்ட் ஐட்டம் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். எல்லாம் பாக்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இது மிக்சர். இந்த மிக்சர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நல்லா எக் பீட் பண்ணுறதுக்கு கேக்கெல்லாம் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த பீட் வந்து நான் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், துபாயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பவுடருங்க. இது நல்ல ஒரு ஆஃபரில் இருந்துச்சு. யார்ட்லி 2 பவுடர் சேர்த்து 20 கிராமுக்கு வந்து 20.99 கிராமுக்கு வந்து இருந்துச்சு. 20 கிராமுக்கு நல்லா ஒர்த்துன்னு சொல்லலாமா. ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார். நாங்கள் 3 பேர் வந்து பவுடரே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஹஸ்பண்ட்காக இது நான் வாங்கிட்டேன். சரி, ஓகே ஓகே சொல்லு குட்டி, கோ இன்சைட். இதுவும் வந்து அந்த ஸ்டாண்டோட லெக் தான்.
அதுக்கப்புறம் டிஷ்யூ பாக்ஸ் இங்கே வரேன். டிஷ்யூ பாக்ஸ் அங்கே வந்து இங்கே சென்னையை விட அங்கே டிஷ்யூ பாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி, அதனால தான் சரி ஓகே. இது வந்து 8.9 சார்ஜில் வாங்கினால பாப்பா. இது 8.99ங்க, 8.99ங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாக்ஸ் இருக்கு. சீட் எல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா சீட் எல்லாம் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம் டிஷ்யூ பாக்ஸு. அதுக்கப்புறம் இதுவும் அதே பாக்ஸ் தாங்க. ஒரு 10 கண்டெய்னர் சொன்னால அதுதான் இந்த பாக்ஸில் வந்து அடுக்கியிருக்காங்க. இது வந்து என்னோட பாப்பாவோட ஸ்கர்ட், இதெல்லாம் எங்க பூஜா பாப்பாவோடைய ஸ்கர்ட் எல்லாம் இருக்கு. பிளவுஸ் எடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இது என்ன பாப்பா? இது ஸ்ட்ராலர். இது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிற ஸ்ட்ராலிங்க. சூப்பராக வெயிட் வந்து நல்ல தாங்குச்சு. ஆக்சுவலி துபாயில் எங்களுக்கு வெஹிக்கிள் கிடையாது. நாங்களே வந்து கார் வந்து ரெண்ட்டுக்கு தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்ட்ராலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெஹிக்கிள் இல்லாமல் நாங்கள் இந்த வண்டியில் தான் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. இது வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பிரித்து காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஏன்னா இதில் நிறையா இருக்கிறதுனால இந்த வீடியோவே லாங்காக போயிடும். அதனால் இந்த ஸ்ட்ராலி வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? இதில் கிளாத் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாத் எடுத்துருவோம். எல்லாம் பாப்பாவோட இது என்னோட ப்ளவுஸு, அப்புறம் ஸ்கர்ட்டு, பாப்பாவோட ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இங்கேருந்து வாங்கிட்டு போனதாங்க. இந்தியாவிலேருந்து, இந்தியாவிலன்னா எங்கள் ஊரில் கோயம்புத்தூர் சரவணாவில் வாங்கினது இந்த ஸ்கர்ட் எல்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இது என்னோட பிளவுஸ். வேற என்ன? ஆமாம், அங்கே ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது இந்த ட்ரைபாடு. இது எவ்வளோன்னா ஒரு 10 to 15 கிராம்குள்ளே தான் இருந்தது. இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, அதனால அதை வாங்கிட்டு வந்தேன். இது 10 to 15 கிராம் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. 10 to 20 கிராம்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதை வந்து நான் இந்த இதுவும் வந்து ஓப்பன் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப இதாக இது அதிகமாகிடும். அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரைபாட். ஓகே, தென் இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க. ஸ்டீல்லையே அப்புறம் டிசைனாக இருக்குது. இது வந்து 3 கிராமுக்கு என்னமோ தான் வாங்குவோம்லடா. 3.99. 3.99 தான். 3.99 கிராமுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாண்டெல்லாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. கிச்சனுக்கும் சரி, இல்லை என் ஹஸ்பண்டுடைய கிளாத்து, குழந்தைங்களுடைய கிளாத்தெல்லாம் வந்து இதில் ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு 3-4 ஸ்டாண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பா நானே உள்ளே போயிடுவேன். இது ப்ளவுஸு வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பர்ஃப்யூம் தானே தங்கம்? ஆமாம், பர்ஃப்யூம் தான். கண்டிப்பாக பர்ஃப்யூம். இதுவும் பர்ஃப்யூம் தான். லேடிஸ்க்கா ஜென்ஸ்க்கான்னு தெரியல. 2 பேருக்கும் வச்சுக்கலாம். இது வந்து 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது அவுட் இது வந்து துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால இது எல்லாருமே வாங்குவாங்க. லேடிஸ் ஜென்ஸ் 2மே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாண்டில் ஸ்மெல் ஒரு மாதிரி ஊதுபத்தி ஸ்மெல் அடிச்சது. சரி ஓகே, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்தது அப்பட்ட இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுலேயும் வந்து பர்ஃப்யூம் நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோங்க பர்ஃப்யூம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நிறைய பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்களும் யூஸ் பண்ணுவோம். பாப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூமே இங்கே நிறையா இருக்கும். அடுத்தது இது வந்து நெயில் பாலிஷுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சுட்டு பீல் பண்ணி வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குழந்தைக்கு நெயில் பாலிஷ்னா ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. அதனால அடிச்சுக்கலாம், ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நெயில் பாலிஷு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்துக்கலாம், ரிலேஷன்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். அதனால சரி ஓகேன்னுட்டு இதை எடுத்துட்டு வந்தோம். ஐ லவ் நெயில் பாலிஷ். எஸ், இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பீஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பீஸ் இருக்கு. 6 பீஸ் வந்து 9 கிராம் தான். அது 850 தான் வருது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால சரி ஓகே எடுத்துட்டோம் கலர்ஸ் எல்லாம். ஓகே, தென் அப்புறம் பிரிக்கலாமோ? ஓகே ஓகே, இது என்னன்னாங்க சிறுதானியங்க. நான் சிறுதானியம் அதாவது நான் இந்தியாவில இருந்து தான்
6 month பிஃபோர் வந்து நாங்கள் வந்திருந்தப்போ இந்த சிறுதானியெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மிச்சம் இருந்ததெல்லாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா சிறுதானியங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா, அதனால சரி அதையே வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பொருள் கொடுத்துட்டோம். நிறைய பொருள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அங்கே கொடுத்துட்டோம். ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்தோடனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிறுதானியங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க கூட இந்த காலத்தில் இதெல்லாம் பழக்குங்க, அவங்களுக்கு கூட சுகர் ப்ரெஷர் வராமல் இருக்கும். ஸோ வந்து வந்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வெட்செட்னா இது பாப்பா, அதுதான் இந்த மோச்சி. இது வந்து என்னிலா இந்த மோச்சி இருக்குல்ல இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி உள்ளே வந்து க்ரீம் ஃபில்லிங் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி இதெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த டைம் கடைசியாக நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்தோம் ஷார்ஜாவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இருந்தது. அடடா நம்ம ஊருக்கு கிளம்பும்போது இந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்கேன்னுட்டு ரொம்ப ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து மோச்சி நல்லா இருக்கும், ரைஸ் பால்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. இதுக்குள்ளே நடுவில் க்ரீமியாக வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து வேக்யூம் கவருங்க. இது வந்து வெறும் 2.99 2.49. இது வந்து ஒரு 3 கிராம் தான் வருதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரே பாக்ஸ்ல வந்து நிறைய வந்து வேக்யூம் எடுத்துட்டு வச்சுக்கலாம். நான் இந்த வேக்யூம் பண்றது நான் வீடியோல நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல காமிக்கிறேன். இங்கே கொடுங்க தியா. தியா அதுக்கு முன்னாடி காத்திருக்கலாம்ல. தியா இங்கே கொடுமா. என்னோட பாப்பா கையில எடுத்த உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல யூஸ் பண்றதுங்க. இந்த மாதிரி ஹார்ஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ப்ளூ கலர்ல இருக்குங்க. அந்த இதுல எப்படி இருக்கோ ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த பாப்பா யூஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கும், நல்லா இருக்கும். நாங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணும்போது காமிக்கிறோம். ரெடியா இருக்கிறாங்க ஆப்பிள் பண்றதுக்கு. ஓகேங்க நாங்க எடுத்துட்டு போய் விளையாடுங்க. ஓகே இந்த பாக்ஸ் வந்து இப்போ வந்து எல்லாம் எடுத்தாச்சு, எல்லா பொருளும் இதுதாங்க. நாங்க இந்த பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கார்கோல. 1-2 திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. 1-2 பாக்ஸ் இது பாக்ஸா இருக்கிறதுனால அவங்க உடஞ்சிருக்கு போல. சரி ஓகே என்ன பண்ண முடியும், ஒரு சில பாக்ஸ் எல்லாம் இதா இருக்கு, பட் பாக்ஸ்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி ஓகேங்க பரவாயில்ல தான். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா துபாயில இருந்து எங்களுக்கு கார்கோல வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத வந்து பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து பரவாயில்லைங்க, சேஃபாவே வந்திருக்கு. ஸோ ஏபிசி கார்கோல தான் நாங்க சென்ட் பண்ணியிருந்தோம், நல்லபடியா வந்திருக்கு. ஓகேங்க இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி, நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்பதான் நாங்க கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டிஸ்பிளே ஆகும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் இந்தியால இருந்து கண்டிப்பா வருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.